Dear students, method of variation of parameter la secant and cosecant problem இந்த 2 problems பார்த்துடலாம் இந்த வீடியோவில். Third and fourth problem இல்லையா, third and fourth problem solved by method of variation of parameter d square plus 4 into y equal to secant 2x, or இது இப்படியும் கேட்பாங்க y double dash plus 4 into y is equal to secant 2x. நான் சொல்லியிருக்கேன் இங்கே 2 வந்தால் இங்கே 2 ஸ்கொயர் தான் வரும், 2 ஸ்கொயர்னா 4 இல்லையா. y டபுள் டேஷ்னு கேட்பாங்க, ஆர் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு சீக்கன் 2x. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த 3 மாடலில் எப்படி வேணால் வரும். ஓகே, சொல்யூஷன் ப்ராப்ளம் போகலாம். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஃபார்முலா என்ன? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு AF1 ப்ளஸ் BF2 இது ஃபார்முலா. அதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டி ஸ்கொயர் ப்ளஸ் 4ங்கிறத எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கோங்க. டி இன்ஸ்டெட் ஆஃப் டி யூ ஹாவ் டு ரைட் எம். ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4, இந்த ஒய் எல்லாம் எழுத வேண்டாம், ரைட் ஹேண்ட் சைடும் எதுவும் எழுத வேண்டாம், 0 போட்டுருங்க. நவ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 4 அங்கே போனால் -4, எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்க்கு ரூட் எடுத்தீங்கன்னா I, 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும், ஏன்னா ரூட் எடுக்கிறதுனால. m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2i ஒன்று மைனஸ் 2i ரெண்டு வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூ இருக்கும்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோட ஃபார்முலா a cos ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2x ப்ளஸ் b sin 2x. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் அந்த 3 டைப்ஸ் படிச்சுட்டு வந்தால் தான் இது புரியும். நான் இங்கே இது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரியல் பார்ட் வந்து 0, இமேஜினரி பார்ட்டு 2i. இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை வந்து காஸ் கூடையும் சைன் கூடையும் போட்டு எழுதணும். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நீங்கள் கரெக்டாக எழுதணும், ஏன்னா இதிலிருந்து தான் ஏவோட கோஎஃபிஷியன்ட் F1 F2 எடுக்க போகிறோம். F1 ஈக்குவல் டு காஸ் 2x, தென் F2 ஈக்குவல் டு சைன் 2x. நம்ம F1 F2 செலக்ட் பண்ணி தான் சம் போட போகிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. F1 டேஷ் F2 டேஷ் என்னென்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 2x, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் 2x. எக்ஸு கூட 2 இருக்கிறதுனால இது டிஃப்ரென்ஷியேஷன், மல்டிப்புளில் 2 போட்டுக்கோங்க, மல்டிப்புளில் 2 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு Wronskian கண்டுபிடிக்கணும். W இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஃபார்முலா இஸ் W ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் F1 F2 F1 டேஷ் F2 டேஷ். இது Wronskianோட ஃபார்முலா. டிட்டர்மினன்ட் போட்டு இந்த 4 வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. காஸ் 2x sin 2x மைனஸ் 2 sin 2x ப்ளஸ் 2 காஸ் 2x இதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா Wronskian என்ன வேல்யூ வரும்னா ஆன்சர் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஈக்குவல் டு 2. இந்த 2வை நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். அப்படியே கொஷினுக்கு வந்தீங்கன்னா சீக்கன் 2x இருக்கு இல்லையா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருந்தால் 2, a இருந்தால் a, 1x இருந்தால் 1. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துக்கோங்க, என்ன இருக்கோ அதுதான் W. சரிங்களா? இப்படி சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. அதுக்காக ஸ்டெப் எழுதாமல் விட்டுறாதீங்க. அவ்வளோதான், Wronskian கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா P வேல்யூ Q வேல்யூ கண்டுபிடிக்கணும். Pயோட ஃபார்முலா என்ன? இது மைனஸ் இன்டகரல், இது ப்ளஸ் இன்டகரல் போட்டு F2x by W, இது F1x by W. இதுதான் PQ ஃபார்முலா. PQ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி x என்ன? W இஸ் Wronskian, அதாவது W வந்து 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். F1 F2 நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சிட்டோம். வாட் இஸ் கேபிட்டல் X? கேபிட்டல் எக்ஸுங்கிறது தான் ரைட் ஹேண்ட் சைடு என்ன? சீக்கண்ட் 2x. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட எல்லா வேல்யூ இருக்குது, PQ கண்டுபிடிச்சா போதும். கேபிட்டல் P ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வாட் இஸ் F2ங்கிறது பாருங்கள், F1 F2 பாக்ஸ் பண்ணிக்கோங்க. F2ங்கிறது sin 2x, கேபிட்டல் X இஸ் சீக்கண்ட் 2x என்னன்னு எழுதலாம், அதே எழுதிக்கலாம். சீக்கண்ட் 2x ஈக்குவல் டு சீக்கண்ட் வந்து 1 பை காஸ் இல்லையா, 1 பை காஸ் 2x. இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும், அதாவது சீக்கண்ட் ப்ராப்ளத்துக்கும் கொசீக்கண்ட் ப்ராப்ளத்துக்கு மட்டும் கேபிட்டல் X ஈக்குவல் டு சீக்கண்ட்டாக இருந்தால் 1 பை காஸ்ன்னு மாற்றிக்கோங்க, கொசீக்கண்ட்டுன்னு இருந்தால் 1 பை சைன்னு மாற்றிக்கோங்க. ஸோ கேபிட்டல் X என்ன ஆகிடும்? 1 பை காஸ் 2x டிவைடட் பை
டபிள்யூ என்ன, டபிள்யூ வந்து 2. அப்போ 1/2ன்னு வருமா, அந்த 1/2 வெளியே போட்டுருங்க, ஏன்னா 2 கான்ஸ்டன்ட் தானே. இன்டூ டிஎக்ஸ் போட மறந்துடாதீங்க, இன்டகிரேஷன் இல்லையா. நெக்ஸ்ட்டு -1/2 இன்டகிரேஷன் ஆஃப் சைன் பை காஸ் என்ன, சைன் பை காஸ் tan. இன்டகிரேஷன் ஆஃப் tan என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் tan நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் tan இஸ் minus log of cos x. ஸோ -1/2 இது ஆல்ரெடி இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் tan வந்து -1/2 log of cos 2x. ஆக்சுவலாக tan 2x ஓட இன்டகிரேஷன் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் tan வந்து சாரி அங்கே இன்டகிரேஷன் மைனஸ் சொல்ல விட்டுட்டேன், மைனஸ் log of cos ax பை a. எக்ஸ் கூட ஏ இருந்தால் ஏ. அப்போ டேனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் லாக் ஆஃப் காஸ். இங்கே டேனை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், மைனஸ் லாக் ஆஃப் காஸ். 2x இருந்தால் 2, எக்ஸ் கூட 2 இருக்கிறதுனால 1/2 போடணும், ஏன்னா இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்குது, அது தனி. இப்போ ஆன்சர் 1/2 இன்ட்டு 1/2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 4 லாக் ஆஃப் காஸ் 2x. இப்போ p வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு we have to find q வேல்யூ. கேபிட்டல் Q is equal to formula is integration of f1 capital X by W. f1 என்ன, f1 is cos 2x. So integration of cos 2x. What is capital X? capital X தான் சொன்னனே, secant 1/cos எழுதி வச்சுக்கோங்க, 1/cos 2x into dx. What is W? W is 2, அதாவது divided by 2. இந்த whole divided by 2 பதிலாக வெளியே 1/2ன்னு எழுதிருங்க. Now cos 2x cancel. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 1 தான் இருக்குது dx. நான் சொன்ன மாதிரி இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆனால் ஆன்சர் வெறும் எக்ஸ் தான். இந்த 1/2 கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இது q. pq ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பர்டிகுலர் இன்டகிரலுக்கு ஒரு ஃபார்முலா. பர்டிகுலர் இன்டகிரலோட ஃபார்முலா என்ன, pf1 ப்ளஸ் qf2ங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். பர்டிகுலர் இன்டகிரல் ஈக்குவல் டு pf1 ப்ளஸ் qf2. அப்போ பர்டிகுலர் இன்டகிரல் ஈக்குவல் டு வாட் இஸ் p வேல்யூ 1/4 log ஆஃப் cos 2x. வாட் இஸ் f1 வந்து cos 2x. இந்த cos 2x மல்டிபிள் பண்ணி வச்சிடாதீங்க, இது வேறு, இது வந்து ஆங்கிள்குள்ளே இருக்குது. ப்ளஸ் q வந்து 1/2 x, f2 sin 2x. ஸோ இது வந்து பர்டிகுலர் இன்டகிரல். நெக்ஸ்ட்டு எகைன் ஃபைனலி y எடுத்து எழுதணும். yயோட ஃபார்முலா cf ப்ளஸ் pi. இது y ஃபார்முலா. ஃபைனல் ரிசல்ட் ஃபைனலி y இஸ் ஈக்குவல் டு cf எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, a cos 2x ப்ளஸ் b sin 2x. அதை எடுத்து எழுதுங்க, a cos 2x ப்ளஸ் b sin 2x ப்ளஸ் cfpi ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுறது தான் y. இப்போ cf எழுதிட்டு அப்படியே கண்டினியூட்டி பண்ணுங்கள். pi வந்து 1/4 log ஆஃப் cos 2x into cos 2x plus 1/2x sin 2x. That's all. This is the answer. பாருங்க, these are the formulas. cf equal to af1 bf2. நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்ட்டு எழுதி இதை எழுதணும். m வேல்யூ எடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதணும். இதிலிருந்து f1 f2 எடுக்கிறீங்க, Wronskian கண்டுபிடிக்கிறாங்க. w ஈக்குவல் டு ஷார்ட்கட் என்னது, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் w வரும். நெக்ஸ்ட்டு pயோட ஃபார்முலா qயோட ஃபார்முலா இருக்குது. p இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுத எல்லாம் அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணுங்கள். q ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதி இன்டகிரேட் பண்ணுங்கள். pi இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். இதில் நீங்கள் ஒரு விஷயம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. p ஈக்குவல் டு f2x by w. ஆனால் இங்கே பர்டிகுலர் எழுதும்போது p கூட f1 வரும். f1 வந்து p கூட மல்டிபிள் pf1, பட் ஃபார்முலா p ஈக்குவல் டு f2. q ஈக்குவல் டு f1, பட் q இஸ் மல்டிபிள் வித் f2. இதை மாறி இருக்குது பார்த்துக்கோங்க, மாறி இருக்குது பார்த்து கரெக்டாக எழுதணும், இங்கே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் இதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். கொசிகண்ட்டு
Fourth problem, d square plus 1 into y, இது 1 into y is equal to, or இப்படி கேட்டிருக்காங்க, x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான், அதனால் y is multiple with, இங்கே 1 தான் வரும், 1னா இங்கே 1 ஸ்கொயர் வரும், 1 ஸ்கொயர் இஸ் 1. ஓகே, ஃபஸ்ட் என்ன எழுதணும்னு சொன்னால் ஆக்சிலரி ஈக்குவேஷன் m ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு d ஸ்கொயர் ப்ளஸ் 1 m ஸ்கொயர் ப்ளஸ் 1, y எழுதக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடு எழுதக்கூடாது, 0. அப்போ m ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அங்கே போனால் -1, m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும், ரூட் எடுக்கிறோம், மைனஸ்க்கு ரூட் எடுத்தால் i, 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், 1 போட வேண்டாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும், a cos, ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, a cos 1x ப்ளஸ் b sin 1x, இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இதிலிருந்து என்ன எழுதணும், f1 f2 எழுதணும். f1 வந்து cos x, f2 வந்து sin x. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். காஸை பண்ணால் மைனஸ் சைன், சைனை பண்ணால் ப்ளஸ் காஸ், டிஃப்ரென்ஷியேஷன். எக்ஸ் இஸ் மல்டிபிள் வித் 1ங்கிறதுனால சிம்பிள் டிஃப்ரென்ஷியேஷன் தான். நெக்ஸ்ட்டு வ்ரான்ஸ்கியனோட ஃபார்முலா f1 f2 f1 டேஷ் f2 டேஷ். இது எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து f1க்கு பதிலாக காஸு, சைனு, மைனஸ் சைன் ப்ளஸ் காஸ் அப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும், நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுதான் வ்ரான்ஸ்கியனாக வரும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ w = 1 தான் வரும், நீங்கள் வேணால் கிராஸ் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு p ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னு எடுத்து எழுதணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன, கொசீகண்ட் எக்ஸு. கொசீகண்ட் எக்ஸ் என்னென்னு சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் 1/sin xன்னு எழுதிக்கலாம். இப்போ கேபிட்டல் பி ஃபார்முலா என்ன, மைனஸ் இன்டகிரேஷன். அதுவே கேபிட்டல் Q ஃபார்முலா என்ன, ப்ளஸ் இன்டகிரேஷன். இது இங்கே ஃபார்முலா வந்து f2x/w, இங்கே f1x/w. கிளியரா? நெக்ஸ்ட்டு கேபிட்டல் P இஸ் ஈக்குவல் டு, இங்கே மைனஸு, இது ப்ளஸ்ஸு, f2 என்னது, f2 வந்து sin x. அப்போ கேபிட்டல் X 1/sin x. அப்போ w வந்து 1 தான், ஹோல் டிவைட் பை 1 போடணும் நெசசரி கிடையாது. அதுவே கேபிட்டல் Q என்ன, f1 வந்து cos x. இது வந்து 1/sin x into dx. w வந்து போட வேண்டாம், விட்டுருங்க. இங்கே sin கேன்சல், இன்டகிரேஷன் dx. அப்போ ஆன்சர் மைனஸ் இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல், மீதி x. கேபிட்டல் V வந்து -x. முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கேபிட்டல் Q, இன்டகிரேஷன் ஆஃப் cos/sin என்னது, cos/sin இஸ் cot, sin/cos வந்து tan இல்லையா? ஓகே, வாட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் cot? cot-ஐ இன்டகிரேட் பண்ண என்ன, log of sin x. tan-ஐ இன்டகிரேட் பண்ண என்ன, மைனஸ் log of cos x. கண்டிப்பாக இந்த இன்டகிரேஷன் மட்டும் அந்த 6 ஃபார்முலா படிச்சிருங்க. இது Q, PQ கிடச்சிருச்சு. ஃபைனலாக என்ன எழுதணும், பர்டிகுலர் இன்டகிரல் எழுதணும். அது வந்து PF, சொல்லுங்கள், PF என்ன வரும், இங்கே ஃபார்முலா P கூட F2, இங்கே பர்டிகுலர் எழுதும்போது F1, இங்கே Q கூட F1, பர்டிகுலர் எழுதும்போது F2. இங்கே இது மைனஸை விட்டுறாதீங்க, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்போ பர்டிகுலர் இன்டகிரல் என்ன, P இஸ் -x, F1 இஸ் cos x, Q வந்து log of sin x, F2 இஸ் sin x. பர்டிகுலர் இன்டகிரல் எழுதியாச்சு. ஃபைனலாக என்ன எழுதணும்னு சொன்னேன், y இஸ் ஈக்குவல் டு CF ப்ளஸ் PI. y இஸ் ஈக்குவல் டு CF வந்து a cos x ப்ளஸ் b sin x. பர்டிகுலர் இன்டகிரல் எடுத்து எழுதணும். மைனஸ் இது ப்ளஸ் எழுத வேண்டாம், மைனஸ் x cos x ப்ளஸ் log of sin x into sin x. அவ்வளோதான். CF இது PI எடுத்து எழுதிட்டு சமம் முடிச்சிருங்க. தேங்க்யூ.